ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா பீச்சே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் மேக்ஸிமம் பீச்சை ஒட்டி இருக்கிற பீச்சு பங்களாவுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. மயில் பாருங்களேன், ஐயோ அது சரியான பெரிய மயில். இறங்கி ஆனால் ஓடிடுச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ளே வரப்பில் இருந்தது, பொண்ணு எடுத்துகிட்டு இருந்தா செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆனால் அது இறங்கி ஓடிடுச்சு. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பீச்சை ஒட்டி தான் இந்த கோயிலுக்கு கொல்லைப்பக்கம் பீச்சு அப்படி இருக்கும். ஆக்சுவலாக வாசலில் பீச்சிலேருந்து தான், ஆனால் அந்த இதை மூடிட்டு பின்பக்கம் உள்ளதை கேட்டை திறந்து வச்சுருப்பாங்க. பின்னாடி இருந்து வரவங்களுக்காக, பீச்சில் இருந்து போகிறவங்களுக்காக பீச்சில் அந்த கேட்டும் திறந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் தலைவாசல். இந்த பீச் வருதா, பீச்சில் லெஃப்ட் சைடு போனால் நல்லா கோயில், பிள்ளையார், அப்புறம் சிவன், அப்புறம் எல்லாமே இருக்கும். தலைவாசலும் லெஃப்ட் சைட் போகிறதுல தான். ரைட் சைட் போனால் டேனிஷ் ஃபோர்ட் வர ஏரியா வரும். ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் பயங்கர சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்களேன். பைக்கை வந்து பீச்சு பக்கத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அப்படியே இறங்கி விளையாடலாம், அந்த மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். எவ்வளோ அந்த இதோட தரங்கம்பாடியோட ஸ்டாச்சுவே இந்த கல் தான். அந்த செங்கல் வந்து பாதி தூரம் வரைக்கும் உள்ளே போய் நிற்கிது பாருங்களேன். உள்ளே போய் நின்றுட்டு அது என்ன சொல்கிறது, லேண்ட்மார்க்கு, ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு தரங்கம்பாடினா அதோட லேண்ட்மார்க்கே வந்து அந்த பீச்சுக்குள்ளே இருக்கிற அந்த செங்கக்கல் தான். அதுதான் தரமாக இருக்கும். எந்த இதில் எடுத்து தரங்கம்பாடின்னு நீங்கள் பார்த்தாலும் அதுதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. செம்மையாக இருக்கும். ஆனால் இது எவ்வளோ கிளார் அடிக்குது பாருங்களேன். ஈவினிங் டைம்ங்கிறதுனால அது கேமராவுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக விளையலை. அந்த இது தான் போட்டு தான் ஃப்ரெஞ்ச் போட்டு நிறைய முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோ பேரும் எல்லாம் முஸ்லீம்ஸ் தான். நிறைய பேர் அவங்களாம் வந்து சும்மாவே வந்து காற்று வாங்குறதுக்கு, அவங்க ஹஸ்பண்ட் பயணத்துலேருந்து வந்தாங்கன்னா அவங்க கூட வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு போகிறதுக்கு, பசங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் முக்கால்வாசி வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்க ஊரெல்லாம் பக்கத்து